பங்கு குமார், அந்த குமார், இந்த குமாருமாங்க. இன்றைக்கி ஆவி குமார் சொல்கிறாங்க. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். உதயாவை நான் இன்றைக்கி தான் நேரில் பார்த்துருக்கேன். தப்பாக நினச்சக்கூடாது. அவர் பக்கத்தில் உட்கார்ந்தோன்னு கேட்டேன், இதுதான் அவங்க மொதல் படமா? ஐயோ சார், நான் 13 படம் பண்ணியிருக்கேன்னாரு. இந்த படம் வெற்றி பெறக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவர் விவேக் சார் சொன்ன மாதிரி பெண் ஆவி தான் இருக்குது, ஆண் ஆவி இல்லைன்னு. ஆண் ஆவி வரப்போகுது ஆகஸ்ட் மாதம். சவுகார்பேட்டையில் ஸ்ரீகாந்த் ஆவியாக நடிக்கிறாரு. அந்த படத்தில் நான் நடிக்கிறேன். அதனால் அந்த குறையை தீர்க்குறாங்க. ரெண்டாவது, இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் உயிரில் மேலான ரசிகர்களுக்கு நெஞ்சார மனதான வாழ்த்துக்களை சொல்லி, எங்களுடைய தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானண்ணனுக்கும் மற்றும் சிவா, கதிரேசன், இவங்க அனைவருக்கும் நெஞ்சார மனதான இந்த வாழ்த்துக்களை சொல்லி, என்ன பேச வாய்ப்பளித்த என்னுடைய இனிய நண்பர் விஜய் முரளிக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ரெண்டாவது, என் 2 கண்களாக பத்திரிகையாளர் தொலைக்காட்சிக்கும் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த படத்துடைய உண்மையான இந்த நிகழ்ச்சியின் ஹீரோ வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான். பட் ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு விஜய் ஆண்டனி இருக்கார். பட் ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு உடம்புக்கு முடியல. விஜய் ஆண்டனி இன்றைக்கி படம் ரிலீஸு இந்தியா பாகிஸ்தான், அதில் பிஸியாக இருந்திருப்பார். ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு உடம்புக்கு முடியலன்னா வரலன்னாங்க. அவ்வளோ பெரிய உடம்புக்கு முடியலன்னா கஷ்டம்தான். அதனால் அவருக்காக நம்ம எதிர்பார்க்க முடியாது. நான் இந்த நிகழ்ச்சிக்கு மெயினாக ஒரு வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு அவசர அவசரமாக ஓடி வந்ததுக்கு காரணம் என்னுடைய நண்பன் உதயா தான். இந்த இடத்துல தான் கை தட்டணும். சினிமாவில் தொடர்ந்த வெற்றிகளும் கிடையாது, தொடர் தோல்விகளும் கிடையாது. வெற்றியையும் தழுவுவோம், தோல்வியையும் தழுவுவோம். வெற்றி கொஞ்சம் அதிக நேரம் இருப்பவர்களை பெரிய இடத்துல வச்சு பார்க்குறோம். தோல்வி கொஞ்சம் அதிகமாக இருப்பவர்களை நாம் மறந்து விடுகிறோம், சினிமா புறக்கணித்து விடுகிறது. ஆனால் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் ஒரே மனப்பக்குவத்தோடு கடைசி வரை போராடுகின்ற மனப்பக்குவம் வருவது என்பது மிக பெரிய பெரிய மனிதர்களுக்கு கூட கிடைப்பது அரிது. ஆனால் தொடர்ந்த போராடிக்கொண்டே இருப்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஒரு தில்லு வேணும், அதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். அந்த மனப்பக்குவத்தை திருநெல்வேலி படத்திலிருந்து, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட என்னப்பா ஒரு 15 வருஷம், 2000 15 வருஷம் ஆச்சு. திருநெல்வேலியில் அறிமுகமானவர் என்னுடைய நண்பர் உதயா. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மனிதனாலாம் போராடி போராடி பார்த்து முடியாமல் ஆவி வரைக்கும் வந்திருக்கார் இப்போ. ஆனால் இந்த ஆவி அவரை வந்து காப்பாற்றிவிடும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு. ஒரு மனிதனை, ஒரு கலைஞனை வந்து புடம் போட்டு பார்ப்பார்கள். அதில் அவன் தாங்குறானான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டியும் அவன் போராடி கொண்டிருந்தால் அவனை கை தூக்கி எழுப்பி உட்கார வைத்து விடுவார்கள், கை தூக்கி அவனை காப்பாற்றி விடுவார்கள். அது தமிழ்நாட்டு மக்களுடைய சென்டிமெண்ட். அதுக்கு நிறைய திரையுலகத்திலேயே நிறைய உதாரணங்கள் இருக்குது. அந்த உதாரணங்களுக்குள்ளே நான் போக விரும்பலை. நிறைய பேர் இதுதான் என் கடைசி படம் அப்படிம்பாங்க. நிறைய பேர் இப்போ என் சொத்தையெல்லாம் அடமான வச்சு இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன்பாங்க. அது புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து நடந்திருக்குது. இந்த படம் வந்தால் நான் மன்னன், இந்த படம் ஜெயிச்சா நான் மன்னன், இல்லாட்டி நான் ஒரு நாடோடின்னு சொன்னார், நாடோடி மன்னன் அவர் வரும்போது. ஆனால் அந்த படம் ஜெயித்தது. தமிழ்நாட்டு மக்கள் ரசிகர்கள் அவரை தூக்கி விட்டார்கள். அது மாதிரி எத்தனையோ பேருக்கு இருக்குது. ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த படம் வந்து என்னுடைய நண்பன் உதயாவுக்கு ஒரு வெற்றி படமாக அமையணும்னு எனக்கு தோணுது. இந்த படத்துடைய பாடல்கள்லாம் பார்த்தோம். கொஞ்சம் மெனக்கெட்டிருக்காங்கன்னு தெரியுது. மலேசியா இல்லையா, மலாக்காலாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க, அங்கே தானே? ஸோ எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ராசியான கரங்கள் மூலமாக வெளியிட போகிறது. செங்கல்பட்டு சாய் வந்து அதை எடுத்து பண்ணுறாரு. அதனால் நமக்கு நட்பு உண்டு அவருடையும். ஸோ நல்லபடி. ஆனால் இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன அவர் இன்வைட் பண்ணவே இல்லை ஃபோனில் கூட. அது ஓவர் நட்புல அந்த மாதிரி சில நேரத்தில் நடந்துறதும் உண்டு. அதை பற்றி பரவாயில்லைங்க, நான் அதை பெருசாக எடுக்கல. எனக்கு உதயா இஸ் தேர், நான் வரணும், அதனால் வந்துட்டேன். படம் வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என்னமோ தெரியல, இந்த ஆவி படங்கள் இப்போ ஒரு சீசன், பேய் படங்கள், ஆவி படங்கள் சீசன். அது வந்து ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான் வைக்க விரும்புகிறேன் கதாசிரியர்களுக்கு. ஏன் எல்லா ஆவியுமே பெண்ணாக இருக்கிறது? ஏன் எல்லா பேயுமே பெண்ணாகவே படைக்கிறீங்க? ஆண் ஆவி, ஆண் பேய்கள் கிடையாதா? இது உங்களுடைய, நான் வந்து பெண்கள் தான் பேய்க்கு பொருத்தமாக இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. அதுக்கெல்லாம் கல்யாணமானவங்க படம் எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல.
இல்லை காதலில் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கவங்க படம் எடுக்கிறாங்களா தெரியல. பெண்ணை பேயாகத்தான் பேய்க்கு வந்து பெண் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி கதைகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் மாற்றி ஆண் பேய்களும் கொண்டு வாங்க, அதுக்கும் நல்ல நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் பார்த்தா எப்படி சில ஆடியோ மட்டும் கொடுத்துட்டு நிறுத்திக்கிறேன் அந்த இடத்த. ஸோ இந்த படத்துலேயும் வந்து ஒரு அழகான பேய் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்தாங்க, இப்போ கூட மேடையில் வந்தாங்க. பார்த்தா எல்லாருக்கும் சால்வை போர்த்தினாங்க. உண்மையில் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு அவங்களுக்கு தான் நிறைய சால்வை போர்த்திருக்கணும். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் ஹீரோயின். நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பேயா வேறு வந்திருக்காங்க. இது மாதிரி சில பேரை நான் கணித்து சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாருமே பின்னாடி பெரிய ஹீரோயின் ஆனாங்க. அவங்க தாப்ஸி பற்றி சொன்னேன், அமலா பால் பற்றி கூட சொன்னேன் முதல் படத்தில். அதே மாதிரி இன்னொரு ஹீரோயின் கூட சொன்னேன். எல்லாருமே வந்து பெரிய ரேஞ்ச் ரீச் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு நான் என்னோட விஷஸ் இந்த யூனிட்டுக்கு, இந்த டைரக்டருக்கு, இந்த கேமரா ஒர்க்கு, இந்த மியூசிக்கு, ஸ்ரீகாந்த் தேவா, விஜய் ஆண்டனி 2 பேரும் சேர்ந்து நல்ல நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த 2 நம்பர்ஸுமே 2 பாட்டுமே நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லரும் நல்ல விறுவிறுப்பாக நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ஒன்று நிச்சயமாக நல்லா வரும் இந்த படம். இந்த படம் வந்து நல்ல முறையில் இப்போ வந்து தமிழ் சினிமாவை போட்டு உலுக்கிக்கிட்டு இருக்க பல பிரச்சனைகள் இருக்குது. எல்லாம் பெரியவங்கள்லாம் இருக்காங்க. உண்மையிலேயே அடி மனசுலேருந்து சொல்கிறேன், ஒரு காலத்தில் இருந்த ஒரு 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 திரைப்படத்தை திரையில்தான் வந்து மக்கள் பார்ப்பார்கள் என்ற அந்த ஆரோக்கியமான சூழ்நிலை போய்விட்டது. இந்த திரைப்படங்களும் அவற்றின் ரிலீஸும் அதன் பிறகு அதனுடைய ஓட்டமும் அதன் மூலமாக வருகின்ற வருமானமும் நலிந்து கொண்டே வருகிறது. 100-200 படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த வருஷத்தில் ஓடினது எத்தனைனாக்கா 4 படங்கிறாங்க. இது எந்த வியாபாரத்துலையாவது உண்டா? ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் அந்த படம் தியேட்டரில் ஒரு வாரம் கூட வச்சுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. எத்தனை பைலிங்க பின்னாடி வந்து குமியுது. குமியும் போது இதை விட்டு அந்த படத்தை விட ஒரு படம்ன்றது 3 நாள் வசூலில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஆகிப்போச்சு. முந்தியெல்லாம் 100 தேட்டரில் ரிலீஸ் பண்ணி 4 தேட்டரில் ரிலீஸ் பண்ணி 100 நாள் ஓட்டணும். இப்போ 100 தேட்டராவது கிடச்சி ரிலீஸ் பண்ணி 4 நாளாவது ஓட்ட முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் குறுந்தயாரிப்பாளர்கள், சிறு தயாரிப்பாளர்கள், சில கோடிகளை போட்டு மட்டும் படம் எடுப்பவர்கள் மட்டும், அவர்களும் மனிதர்கள், அவர்களும் பணம் போடுறாங்க, அவங்களும் ஒரு லாபத்தை எதிர்பார்த்து, இது ஒரு பிஸ்னஸ். ஆனால் ஒரு கத்திரிக்காய் கூட ஒரு கடையில் வச்சாக்க ஒரு 10 நாள் அழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த கடைக்காரர் அதை வச்சு தண்ணியை ஊற்றி அது வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாளாவது வண்டி கடையில் வச்சுருக்கானே கத்திரிக்காயை. ஒரு கத்திரிக்காய்க்கு இருக்கிற மரியாதை கூட இப்போ வர்ற தமிழ் திரைப்படங்களுக்கு இல்லையா? அதை திரை அரங்கத்தில் கொஞ்ச நாள் வச்சுக்க முடியாதா? அது எத்தனை பெரும் படங்கள் வரும்போது அதனுடைய கால் பூட்ஸுகளிலும் அதனுடைய சக்கரங்களிலும் நசுங்கி சாக வேண்டுமா? என்னுடைய வேண்டுகோள், நான் வந்து ஒரு இறைஞ்சி கேட்கிறேன். அந்த படம் இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கீங்க, ஏற்கனவே அண்ணன்ட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு அன்னைக்கிளி ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தான் பிக்கப்பு. இப்போ உள்ள சூழ்நிலையில் முதல் மரியாதை ரிலீஸ் ஆச்சு சாந்தி தேட்டரில் 14வது நாளுக்கு அப்புறம் தான் கூட்டம் ஏறிச்சு. ஆனால் பெரிய சகாப்தம் படைத்த கலைஞர்களும் இசையமைப்பாளர்களும் உருவான படங்கள் அதெல்லாம். ஆனால் அதெல்லாம் தேட்டரில் வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ இருந்துச்சு. மக்களுக்கும் அவகாசம் கொடுத்தார்கள், தேட்டரில் ஓடுறதுக்கும் அவகாசம் இருந்தது. மக்கள் வந்து பார்த்தாங்க, படம் நல்லா இருக்குனாங்க, மவுத் டாக்கில் பரவச்சு. இப்போ மவுத் டாக்குக்கே மவுத் ஆயிடுது படமே. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க கேட்டுக்கோங்க. 3 நாளைக்குள்ளே மவுத் ஆயிடுது படமே. இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க மவுத்னா என்னன்னு. ஆக ஒரு மவுத் டாக்குக்கோ அது கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்குறதுக்கோ இன்னொரு படம் வரும்னா நெறிப்படுத்துங்கள் ஐயா. உங்கள் காலில் விழுந்து நான் அதைத்தான் கேட்டுக்கிறேன். படங்களுடைய ரிலீஸை, ஒரு படம் வந்தால் அந்த ஒரு சின்ன படத்துக்கு அப்போ சின்ன படம் எடுக்கிறவங்கலாம் என்ன செய்வாங்க பாவம். அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் சின்னதாக ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு வராங்க. அதுவும் அந்த பிஸ்னஸில் அவங்களும் இதில் முதலீடு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால பெரிய படங்களோட போட்டி போட முடியல. பெரிய படங்களுக்காக தியேட்டர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கணும். மிகப்பெரிய நிறைய 100கணக்கான தியேட்டர்கள் வெயிட்டிங்கில் இருக்கும்போது சின்ன படங்களை கொண்டு போய், அதாவது ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் இன்றைக்கி முதல் ப்ராப்ளம் கேஸ் போடாமல் இருக்கணும் எவனும். அதில் அதை மீறி திருவிளையாடலுக்கே கேஸ் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக அது முடிஞ்சு அதுக்கப்புறம் தேட்டருக்கு வந்தால் தேட்டர் கிடைக்கணும். அப்படி தேட்டர் கிடைச்சதுன்னா அந்த தேட்டரில் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஷோஸ் கிடைக்கணும். குடும்ப படத்தை கொண்டு போய் 11 மணி 30 மணி காட்சிக்கு போட்டால் எவன் பார்ப்பான்? 11 மணி காட்சி படங்களே வேறு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க.
ஆக அந்த படத்துக்கு போய் குடும்ப படத்தை போட்டால் குடும்பத்தில் யார் வந்து அந்த நேரத்தில் எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பிஸியாக இருக்கிற டைம் ஆச்சு. அது ஆஃபீஸ் போகிறவன் ஆஃபீஸ் போவான், ஸ்கூல் போகிறவன் ஸ்கூல் போவான், வீட்டில் பெண்மணிகள் சமைத்து கொண்டிருப்பார்கள், குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி 11 மணி காட்சிக்கு வர முடியும்? ஸோ தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம், தியேட்டர் கிடைச்சா ஷோ கிடைக்கிறது கஷ்டம், ஷோ கிடைச்சா அதை நிலைநிறுத்துவது அதோட கஷ்டம். ஒரு நல்ல படம் பா, நல்லா இருக்குப்பான்னு சொல்லி அந்த டாக்கு பரவதுக்கு முன்னாடி டக்குன்னு ஸ்லைடை தூக்குற மாதிரி தூக்கிடுறாங்க. ஸோ இதெல்லாம் யார் முடியும்? எங்கேருந்து ஆரம்பிக்குது? இதை யார் சரி செய்ய முடியும்னா தயாரிப்பாளர்கள் போன்ற அவங்க தான் தெய்வங்கள். ஏன்னா அத்தனை கிராஃப்ட்டும் அதுக்கப்புறம் தான் வருது. ஒரு மனிதன் நான் இந்த படத்தை தயாரிக்கிறேன், இதற்கு பணம் போடுகிறேன் என்று நினைத்த பிறகுதான் இயக்குனருக்கு வேலை வருகிறது, கேமராமேனுக்கு வேலை வருகிறது, இசையமைப்பாளருக்கு வேலை வருகிறது, மற்ற டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை வருகிறது, கலைஞர்களுக்கு வேலை வருகிறது, தியேட்டர்காரர்களுக்கு வேலை வருகிறது, போஸ்ட் ஓட்டுற வரைக்கும் எல்லாவனுக்கும் வேலை எப்போ ஆரம்பிக்குது? ஒருத்தர் நான் பணம் போட்டு இந்த படத்தை தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே ஆரம்பிக்குது. அப்போ மூலம் யார்? பிரம்மா யார்? முக்கியமானவர் யார்? தயாரிப்பாளர்கள். அவங்களுக்கு உண்டான மரியாதை இன்று இருக்கிறதா? கிடைக்கிறதா? அவர்கள் நினைத்தால், அவர்களுக்குள் ஒற்றுமை வந்து சரியான முறையில் பிளான் பண்ணினால் எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகும். எல்லா படங்களுக்கும் ஒரு குறைந்த அளவு தியேட்டரில் ஓடுகின்ற அவகாசம் கிடைக்கும். அதை தயவு செய்து செய்யுமாறு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் எல்லா திரையுலகத்தின் சார்பிலும். இன்னும் கொஞ்சம் கியூப் மேட்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்து வர்றவங்க பேசுவாங்க. அதற்கான உண்ணாவிரதமெல்லாம் இருக்க போகிறார்கள். எப்படியோ சினிமா இந்த கிளச்சஸ்லேருந்து தப்பிச்சு எல்லா படங்களும் நல்லா ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருமாறு தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த படம் ஆவிக்குமார் எனக்கு என்னோட இதுக்கு வந்தது, நான் பண்ணது காரணம் எங்கள் ஹீரோ உதயா சார் தான். நல்லா வெயிட்டாக கரகோஷம் கொடுங்க அவருக்கு. ஏன்னா நானும் உதயா சாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இதில் முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா விஜய் ஆண்டனி சார் மியூசிக் பண்ணது. அவருக்கு வெயிட்டாக கரகோஷம் கொடுங்க. மெயினாக அவர் வந்து இப்போ சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் 3வது படமாக இருக்குது. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி தரணுமான்ட்டு நம்ம டீம் சார்பில் வேண்டிக்கிறேன். உதய சார் வந்து சொன்னார், இது மாதிரி வந்து 2 சாங் வந்து விஜய் ஆண்டனி சார் பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து ஆர்ஆர் தான் பண்ணோன்னு சொன்னார். பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் நான் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன். கண்டிப்பாக எனக்காக பண்ணுங்கள், படம் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு படம் போட்டு காட்டினார். படம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ரசித்து பண்ண ஆர்ஆர் இந்த படம். ஸோ அப்படி இப்படின்னு பேசி எங்கள் ப்ரொடியூசர் 2 பேர் இருக்காங்க. ஆனால் வாங்கினேன் ப்ரொடியூசர்னால் இவங்க தான் ப்ரொடியூசர் தங்கம். இல்லை உண்மையாகவே ரொம்ப வந்து டார்ச்சர், இது சீக்கிரம் முடிக்கணும் அதெல்லாம் முடியும். அவங்க வந்து எடுத்த உடனே நல்ல ரிலாக்ஸாக பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து நல்லா வரணும் குவாலிட்டின்னாங்க. நல்லா பண்ணி கொடுத்தேன், அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ இவங்க நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். முக்கியமாக அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒன்லி ஆர்ஆர் தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். அப்புறம் உள்ளே இப்படி உள்ளே வந்து கடைசியில் நான் ஒரு சாங் மியூசிக் பண்ணுற மாதிரி வந்தது. அந்த ஒரு கிளப் சாங் வா வா தமிழ் பையான்னு சொல்லிட்டு அந்த சாங் விஷுவல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்ல ஒரு பப்பில் எடுத்திருக்காங்க. அந்த சாங்கோட டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப நன்றி. அண்டு 2 சாங் வந்து மலேசியாவில் எடுத்திருப்பாங்க. ஃபுல் படமே வந்து மலேசியாவில் தான் எடுத்திருப்பாங்க. லாஸ்ட்டுக்கு இந்த படத்தோட டைரக்டர் எங்கே இருக்காரு ப்ரோ? வாங்க ப்ரோ. நம்ம டைரக்டர் லாஸ்ட்டாக வந்து ஒரு நம்ம ஜாஃபர் வந்து ஒர்க் பண்ணார் இந்த படத்தில். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, இருக்கார் ஜாஃபர் சரம் பண்ணார். ஸோ அவங்க டீமுக்கு எனக்கு நன்றி. அண்டு இந்த படம் ரொம்ப அழகான படம், கமர்ஷியலாக பயங்கரமாக ஹிட் ஆகும். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஆர்ஆர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு தலை அங்கே ஒழிஞ்சுன்னு இருக்காரு அண்ணா, நீங்கள் தானே கிளைமேக்ஸில் பின்னிருப்பீங்க நீங்கள் ஆக்சுவலாக. அவருக்கு நல்லா வெயிட்டாக கிளாப் பண்ணுங்க அவருக்கு. அதாவது படம் வந்து என்னதான் இது பேய் படமாக இருந்தாலும் ஃபுல் படம் வந்து காமெடியாக தான் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து ஒரு சரவெடி மாதிரி அண்ணன் வந்து கலக்கியிருப்பார் கிளைமேக்ஸில். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்டு ஜெகன் அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் சொல்ல தேவையில்ல, எல்லாமே ப்ரூவ் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே. அண்ட் மெயினாக வந்து இந்த படத்தை ஹீரோயின் பற்றி சொல்லணும். அவங்கள வந்து
அக்னிபாத்ன்ற ஹிந்தி படத்தில் நான் பார்த்துருக்கேன். அவங்க நடித்த ஒரு சாங் ரொம்ப ஹிட்டு. அவங்களுக்கு சொன்னால் தமிழில் சொன்னால் புரியுமானு தெரியல ஆக்சுவலாக. இந்த நம்ம ரித்திக் ரோஷனோட சிஸ்டர் கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அவங்க தான் வந்து இந்த படத்தை ஹீரோயின் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. எனக்காக லாஸ்ட்டாக அவங்களுக்காக ஒரு வெயிட்டாக கரகோஷம் கொடுங்க. ஸோ இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதுவும் விஜய் ஆண்டனி சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த படத்தோட கேமராமேன் எங்கள் ராஜேஷ் ராஜு ப்ரோ. நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் டீம் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். தம்பி உதயா அவர்களுடைய பங்களிப்பு இந்த படத்தில் மிக பிரதானமாக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அத்துணை பாவங்களும் மிக உயரிய நிலைக்கு எடுத்து சொல்வதற்கு கட்டியம் கூறுவது போல் அமைந்திருக்கிறது. ஆகவே இப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படங்களும் பேய் படங்களும் ஆக்கிரமித்து ஆக்ரோஷமாக வலம் கொண்டிருந்த நேரத்தில் இந்த ஆவிக்குமாரும் பட்டி தொட்டி எங்கும் வெற்றி வாகை சூடி எட்டித்துக்கும் எதிரொலிக்க என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்கிறேன். நாளைய நிகழ்வுக்காக நாங்கள் பயணிக்க இருப்பதால் உங்கள் அனைவரும் அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போயிட்டாரு. ஆனால் அவர் சொன்னார் பொம்பளைங்களை தான் கடவுளாக காமிக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ லேட்டஸ்ட்டு கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும், ஒய் மிச்சோன்றியான்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் முதல் தோன்றியது பெண்ணு தான், ஆணே கிடையாது. கோழியா முட்டையாங்கடா இது கிடையாது. இப்போ கோழி தொட்டிச்சா புருக்கம் தொட்டிச்சா என்ற கேள்விக்கே இப்போ அங்கே ஒன்றுமே இடமே இல்லை. பெண் தான் முதலில் தோன்றியது. ஏன்னா கண்டுக்கு தெரியாத உயிரினம் வந்து பெண், மகள், பேத்தி, கொள்ளு பேத்தி, எள்ளு பேத்தி அப்படி தான் வந்தது. அதுலேருந்து கிட்டத்தட்ட 1150 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஆணே அவதரிச்சது. அது வரலும் பெண்ணு தான் இந்த உலகத்தில் இருந்தது. அதனால தான் பெண்களை நம்ம இன்னும் தெய்வமாக வச்சுருக்கிறோம். அதே மாதிரி விவேக் சொன்னார், ஒவ்வொரு நூன் ஷோலையும் லேடிஸுங்க வரமாட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் அவர் தெரியாது, நூன் ஷோவில் தான் லேடிஸுங்க வருவாங்க. அது ஒரு காலகட்டம், ஒரு பொன்னான காலகட்டம் இருந்தது. எந்த படம் போட்டாலும் நூன் ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகும். இப்போ நான் அதை தான் சொல்கிறேன். நான் எல்லா மேடையிலையும் நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். கொஞ்சம் பேருக்கு போர் அடிக்க நான் சொன்னேன், என்னடா எப்போ பார்த்தாலும் இவர் இதே புலம்பிட்டு இருக்காருன்னு. ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், ஏன்னா தியேட்டர்களை அதிகம் கன்ஃபார்ம் பண்ணுங்கிற என்னோட அன்பு தம்பிங்க வெற்றி தியேட்டர் பாபு கூட இருக்கிறாரு. அவர் தான் நிறையா தியேட்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவரும் ஒரு பெரிய ப்ரொடியூசர். நிறையா படம் ஷிஃப்டிங் அவர் தான் வாங்குவார். சொன்னால் வாங்கி அழிஞ்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். ஏகப்பட்ட படங்களை வாங்கி லட்சக்கணக்கான முதலீடுகளை அவர் இழந்திருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. காலம் மாறிடுச்சு. ஏன்னா நம்ம கேட்கல, எதிர்கேள்விகளை கேட்காம இருந்தோம், கேட்க முடியல. அது காரணம், பல காரணங்கள் இருந்தது. இப்போ கேட்கக்கூடிய காரணம் வந்திருக்கு. ஏன்னா அமைப்பு ஒன்று வந்திருக்குது. அது எல்லாமே இணைஞ்சு நாளையிலேருந்து குரல் கொடுக்கின்ற ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு. சொல்லப்போனால் இவங்களை வச்சு தான் படம் எடுக்கணும் என்ற ஒரு நிலை இருந்தது. இப்போ அது கிடையாது. யாரை வைத்தும் யாரும் படம் எடுத்துக்கொள்ளலாம், யாரை வச்சுனாலும் நீங்கள் படம் எடுக்கலாம். அது ப்ரொடியூசர் கவுன்சில் இதிலே வரப்போகுது. இவரை வச்சு தான் படம் எடுக்கணும், எந்த கண்டிஷனும் கிடையாது. அதனால் நம்ம சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கணும். அது ஒரு புரட்சிகரமான ஒரு ஆரம்பம் நிகழ்ந்திருக்கிறது. அது மாதிரி நம்ம கேள்வி கேட்கணும், நம்ம போராடணும். நம்ம போராடாட்டி யாரும் கேட்க மாட்டாங்கண்ணா. ஒரு திருடிட்டானா அந்த ஓரா திருடன்னு சொல்லணுமே, சொல்லாமல் தான் என்ன செய்கிறது? அதுபோல தான் நம்ம இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நாளிலிருந்து கேள்விகள் இருக்கிறது. அதே மாதிரி தொழிலில் யாரும் நம்ம சகோதரர்கள் தான். அவங்க சில இதாக போகும்போது நம்ம கேட்கணும், அப்பா இதை மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து சின்ன படங்களுக்கு நூன் ஷோ மட்டும் கொடுங்க. எல்லா தேட்டருக்கும் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். எங்களுக்கு சின்ன படங்களுக்கு நூன் ஷோ ஒரு வாரம் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டுங்க. ஒரே ஒரு ஷோ நூன் ஷோ, மீதெல்லாம் நீங்கள் பெரிய படம் போட்டுங்க. அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸில், ஒரு தியேட்டரில், ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரே தேட்டரில் தான். இப்போ சத்தியம் எடுத்தால் சத்தியம் தேட்டரில் மட்டும், தேவியில் எடுத்தால் தேவி தேட்டரில் மட்டும். நீங்கள் தேவி பேரடைஸு, தேவி கல்யாணம் போனால் அப்புறம் எங்கே தான் போகிறது? என்னங்க ஒரு ஹோட்டலில் போல் எல்லாத்தையும் எனக்கே வச்சுக்கன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? யார் தான் சாப்பிட முடியும்? அப்படி தான் சரவணமானு போகிறீங்க, ஒரு ஆள் வர்றாரு, யாரும் கொடுக்கக்கூடாது, நானே சாப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துவீங்களா? அதை பார்த்தா இன்றைக்கி காலகட்டங்கள். இதற்கு காரணம் பெரிய நடிகர்கள். அவங்க சொல்லணும், என் படத்தை இது மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு சொல்ல. நான் ரஜினியை கூட கேட்குறேன், ஏன் இவ்வளோ டிக்கெட் விற்க சொல்கிறீங்க? 300 400 ஏன் கேட்குறீங்க? அப்புறம் ஏன் இப்படி தான் உருளைங்க வரும்? அதே மாதிரி எல்லா பெரிய நடிகரும், அவர் ரஜினிக்கு மட்டும் சொல்லலை, எங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய தைரியமாக இருக்கிறத நான் இப்பொழுது சொல்லுகிறேன். தயவு செய்து பெரிய நடிகர்களே, நீங்கள் இறங்கி வாங்க.
இந்த ஜனங்களை வந்து துன்புறுத்தாதீங்க. அப்படி துன்புறுத்தாமல் இருந்தால் உதயா ஒரு இடத்தை பிடிச்சிருப்பாரு. எத்தனை நல்ல படங்கள், எத்தனை சிறப்பான படங்கள், பார்க்க ஆள் இல்லாமல், பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல், ஆடியன்ஸ் வராமல் போயிடும். காரணம் 150 ரூபா 200 ரூபா டிக்கெட்டு. இன்னைக்கு மப்சலில் எடுத்தீங்கன்னா, அதாவது வில்லேஜில் எடுத்தீங்கன்னா 80 ரூபா டிக்கெட்டு. இந்த டிக்கெட்டுக்கு யார் வருவா? அதனால் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம போராடணும். இந்த சங்கத்தில் இருப்பவர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி, நம்ம குரலை எழுப்பணும்னா அவங்க எல்லாம் கேட்பாங்க. அதுக்குரிய வழி இருக்கிறது. அதுவும் இல்லாமல் நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் என்ன சிறப்பான ஒரு கப்பலை செஞ்சுட்டு போனாலும் அந்த ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல கேப்டன் வேணும். அது மாதிரி இந்த கேப்டனுக்கு என் அன்பு தம்பி சாய் இந்த கேப்டனாக இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே பல படங்களை விநியோகத்துறையில் செய்தவர், நூக்கண்கானது எல்லாம் புரிஞ்சவர், ஒரு படத்தை எப்படி ஓட்டக்கூடிய டெக்னிக் தெரிஞ்சவர். ஆக அவர் இந்த கப்பலில் கேப்டனாக அமர்ந்து அந்த கேப்டனில் இந்த ப்ரொடியூசரு, இந்த இயக்குனர், ஹீரோ அத்தனை பேரையும் நன்றாக செலுத்தி மாபெரும் வெற்றியை பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்தி விடவரும். நன்றி, வணக்கம். விவேக் சார் சொன்ன மாதிரி, சாரி, என்னுடைய குடும்ப இசையமைப்பாளர் என் அருமை தம்பி ஸ்ரீகாந்த் தேவா, நடிகர் விவேக் சார் சொன்னார் அவர் உடம்பு சரியில்லைன்னு. நடிகர் விவேக் சார் என்ன சொன்னார், ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு உடம்பு சரியில்லை, அப்பேற்பட்ட உடம்புக்கு உடம்பு சரியில்லாம் பார்த்து காமெடியாக பண்ணார். ஆனால் ஒரு நல்ல இசையமைப்பாளர் அழகு, உடம்பு சரியில்லாம் கூட இந்த விழாவுக்கு வந்து சொல்கிற பாருங்க, இந்த மாதிரி டெக்னீஷியன் தான் நம்ம பாராட்டணும். நம்ம ஸோ அதே மாதிரி நிறைய பேர் விட்டு தான் பண்ணிச்சிருங்க. நம்ம இந்த படத்தினுடைய விழா குழுவினர்களுக்கும், அதை என்னுடைய தம்பி சாய் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுவாக இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி இது ஒரு ஆவி சீசன், பேய் சீசன், பிசா சீசன் மாதிரி. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல்லாம் கேட்டிங்கன்னா, இது வெளிநாட்டு ஆவி, இது மலேசியா ஆவி. ஸோ அதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என் தம்பி உதயாவை நிறைய படம், அவருடைய படங்கள்லாம் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்துக்கிறேன், பார்த்துட்டு வரேன். விவேக் சார் சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப நாள் ஆசை, எப்படியாவது உதயா தம்பி பெருசாக ஜெயிக்கணும் சினிமாவில். ஏன்னா அவங்க அப்பாவால் நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க, நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க. அவர் விநியோகஸ்தர் அந்த காலத்திலும் சரி, தயாரிப்பாளர் காலத்திலும் சரி, நல்லதே நினச்சி செய்யக்கூடிய ஒரு அருமையான மனிதர் எங்கள் அண்ணன். அதனால் தம்பி உதயா, நிச்சயமாக இந்த படம் உனக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் ரீதியாக அது ஆவி ரூபத்தில் வந்து உனக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெற எல்லாரும் வேண்டிட்டு விடைபெற. நன்றி, வணக்கம். என்னுடைய சுயநலம் இருந்தாலும் இதற்கு வித்திட்ட ஸ்ரீதர் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தான் அந்த படத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். அதனால் அவர் வந்து ஆரம்பிக்கலைன்னா அது வந்து வேறு மாதிரி வேறு யார் கையில் போயிருக்கலாம். ஆனால் ஒரு சரியான ஒரு திறமையான ஒரு உணர்வுள்ள ஒரு தயாரிப்பாளர் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார் தமிழ் திரைப்படத்துறைக்கு. அவர் வந்து என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொல்லல, நான் சொன்னேன், உண்மையாக சொல்கிறேன், அதில் ஒன்றும் பெரிய மறைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ இதை முழுசாக படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய இது இருந்தால் எடுங்க, இல்லைன்னா தயவுசெய்து இதை ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், இல்லை இது ஏதாவது பண்ணணும். இல்லை, அவர் வந்து வேறு தொழிலில் இருந்தவர், ஒரு ரியல் எஸ்டேட் நல்லா நிம்மதியான தொழில் பண்ணிக்கொண்டு இருக்கிறார். அது ஒன்றும் ஆகிட போகிறதில்லை. இப்போ நல்ல முறையில் நல்ல ஆள்கிட்ட அதை கொடுத்துட்டாரு. அது நல்லா ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றி படமாக வரும். நான் அன்றைக்கி படம் பார்த்தணும், அன்றைக்கே அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு துணிச்சலாக இறங்கினார் அவர். சினிமானா என்னன்னே தெரியாது அவருக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்து, அவருக்கு என் கையால் எனக்கு ஒரு சால்வை போடணும்னு ஆசை, அவருக்கு போடுறோம். இவர் முதல் படத்தை தயாரிக்க வந்த ஸ்ரீதர் சார். இதுக்கப்புறம் என் நண்பர் வெங்கட் வந்தார். படத்தை எடுத்து எல்லாரும் நல்லபடியாக கொண்டு வந்தாங்க. இதுக்கு என்னால் முடிந்த பண உதவி இல்லை. நான் முதல்ல சொல்லிட்டேன், என்கிட்ட பணம் கிடையாது, இப்போ பண உதவி பண்ண மாட்டேன், பணம் இல்லை அப்படின்னு சொன்னேன். பணம் கேட்க மாட்டேன்னு சொன்னார் அவர். அதை கடைசி வரைக்கும் அவர் காப்பாற்றினார். நாசர் சார், இப்போ என் ஃப்ரெண்டு, என் படத்தில் எவ்வளோ பேர் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 40 படம் எடுத்திருக்கேன். என் பையன் நிறையா டைரக்ட் பண்ணியிருக்காப்புல, விஜய், உதயாவுடைய பிரதர் விஜய். அந்த எங்கள் குடும்பத்தில் எல்லா படத்துலையும் நடிக்கக்கூடிய நாசர் அவர்களை இந்த படத்துக்காக நான் வந்து மலேசியா வரைக்கும் நீங்கள் போய் ஃப்ரீயாக நடித்து கொடுத்துருவாங்க ஸ்ரீதர் சாருக்காக அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டேன். அவர் வந்து ஃப்ரீயாக ஒரு ஃப்ளைட் டிக்கெட் மட்டும்தான் எடுத்து கொடுத்தான்னு நினைக்கிறோம். அவர் வந்து அவர் செலவில் அவர் வந்து நடித்து ஃப்ரீயாக இது வரைக்கும் ஒரு சிங்கிள் பைசா வாங்காமல். அதை விட அவர் பையன் ஆக்சிடெண்ட்டில் இருக்கையில்
அந்த நேரத்தில் வந்து இந்த படத்துக்கு டப்பிங் பேசி கொடுத்தாரு. ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப சீரியஸாக நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். அவர் வந்து இந்த படத்துக்கு டப்பிங் பேசி கொடுத்தாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்வது என்னுடைய கடமை. அதனால் அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அதே மாதிரி தேவா சார் வந்து என் குடும்ப நண்பர். அவருக்கு வந்து நான் நன்றி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. என் படம் நிறையா படம் பண்ணியிருக்காரு. அவர் 15-20 படம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இப்போ பாண்டியன் சார் நாங்கள்லாம் வந்து படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க காலத்தில் எங்களுக்கு ஒரு ஆர்ட்காஸ்ட் மாதிரி தெய்வம் மாதிரி அவர் தான். எப்போ வேணாலும் வந்து பாண்டியன் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு மியூசிக் போட்டு கொடுத்துருவார். அவர் போட்ட மியூசிக்கெல்லாம் இன்றைக்கி எங்கே பெரிய பெரிய அது சொல்லலையில் அது வேறு மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அவர் எல்லா படத்துக்கும் பண்ணதுனால அந்த மாதிரி அந்த கிரேட் அவருக்கு கொடுக்கல. ஏ கிரேடு பி கிரேடுன்னு சொல்கிற மாதிரி கொடுக்கல. ஆனால் அவர் ஏ கிரேட். அந்த மாதிரி பாண்டியன் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படமும் அவர் தான் பண்ணார். பெரிய எல்லாமே சில்வர் ஜூப்ளி. அது அந்த நேரத்தில் 500 நாள் ஓடின படங்கள். அது காதல் கோட்டை அந்த மாதிரி படங்கள். அது மாதிரி அவருடைய சன்னு எங்கள் குடும்பத்தில் பிறந்த பையன் மாதிரி இந்த படத்தில் இந்த ஒரு பிரச்சனை விஜய் ஆண்டனி வந்து ரொம்ப பிஸியான உடனே ஸ்ரீதர் சார் ரொம்ப சிரமப்பட்டார். நான் கூட இவ்வளவு சம்பளம் இந்த படத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவர்கிட்ட ஃபைட் பண்ணேன். அப்போ இதுக்கு என்ன வழின்னு கேட்கல தம்பியை போய் பார்க்க சொன்னேன். ஒரு மறுப்பும் சொல்லாமல் அவர் இன்றைக்கி வளர்ந்து வருகிற ஒரு பெரிய இசை இயக்குனர், இன்னும் பெரிய ஆளாக வருவார். அவர் உடனே ஒரு இதுவும் சொல்லாமல் இந்த படத்துக்கு, ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் போட்டு பண்ணிட்டாங்கன்னா அடுத்தாப்புல இன்னொரு மியூசிக் டைரக்டர் ஒன்று பண்ணோன்னா அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. யோசனை பண்ணுவாங்க, லெட்ரு கேட்பாங்க, அது கேட்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அவங்க கோவிச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி யூனியன்னு இதெல்லாம் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. இருந்தாலும் நாங்கள்லாம் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கோம், பொறுப்பில் இருக்கோம், அதெல்லாம் வேறு. மனிதாபிமானத்தில் உடனே வந்து நம்ம தம்பி வந்து போட்டு கொடுத்தாப்புல எனக்கு இந்த சாங்கு. அவருக்கு நன்றி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு என்னுடைய பிள்ளை பையன் உதயா மாதிரி தான் அவரும். அதனால் வந்து அவருக்கு நன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் எனக்கு நேற்றுலேருந்து ஒரு ஃபோன் எனக்கு நிறையா வந்தது. ஏன்னா நான் அது ஸ்ரீதர் சாருக்காக சொல்கிறேன், வெங்கட்டு எல்லாம் நம்ம சாய்க்கு எல்லாத்துக்கும் சொல்லணும். இது பெரிய பரபரப்பை உண்டு பண்ணது. ஒரு காரண நேரத்துலேருந்து ஏன்னா இந்த ஆவிக்குமாரில் வந்து உதயா நடிக்கிறாரான்னு கேட்டாங்க என்கிட்ட சில பேர். நான் சொன்னேன் இல்லையே அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க நடிக்கிறாருங்கண்ணே. இல்லை என்ன ஏண்டான்னு கேட்டான். இல்லை இன்விடேஷன் இல்லையா? இல்லையா படத்தில் அதாவது என்னன்னு கேட்க வச்சுட்டாரு பாருங்க நேற்றுலேருந்து. அதான் ஒரு விளம்பரம். அது சில பேர் தவறாக எடுத்துக்கிட்டாங்க. தவறு கிடையாது. இந்த படத்துக்கு என் பையன் கூட திருமலருக்காக ஒரு ஆடு பண்ணான். சின்ன விஜய் வந்து பண்ணான். 2 பேப்பரை கொண்டாந்து போடுவாங்க. ஆடை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் வந்து 2 பேப்பர் போட்டுக்கிட்டே போவாங்க. ஒரு குளிச்சுட்டு ஒரு இது பண்ணுவாங்க. கடைசியில் வந்து அது வேறு மாதிரி ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்து ஒரு பேப்பர் காமிப்பாங்க. அது மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஒரு பேப்பரில் வெறும் பிளாக் மட்டும் போட்டிங்கன்னு வச்சுங்க, அது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லோரும். ஒன்றுமே வெறும் வெயிட் ஷீட்டில் ஒரு பிளாக் மட்டும் போட்டு விளம்பரம் வரும் ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உருவத்தை காமிப்பாங்க. அது மாதிரி நம்ம ஸ்ரீதர் சாய் ஐடியாவா இல்லை ஸ்ரீதர் ஐடியாவான்னு எனக்கு தெரில. இன்றைக்கி 2 நாளாக வந்து அதை எல்லோரும் கேட்க வச்சார். இல்லைன்னா எல்லோரும் இன்விடேஷன் வாங்கி ஓரமாக வச்சுருவாங்க. பார்த்துட்டு இதை வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க. நான் வந்து எனக்கே கொஞ்சம் ஒரு மத்தியானம் வரைக்கும் டவுட் இருந்தால் அதுக்கப்புறம் இப்படி யோசனையில் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினச்சேன். அப்படி தான் இருக்கும். ஏன்னா அடுத்த வாரம் இதை வந்து பெருசாக வந்து இது என்னன்னு தெரிகிற அளவுக்கு, மக்கள் தெரிகிற அளவுக்கு இதை ஒரு சாய் வந்து கொண்டு போகக்கூடிய திறமை உள்ளவர். எங்களுக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லைனாலும் நம்ம பாபு இவங்களுடைய ஒரு நண்பர், அவர் தேட்டர்லாம் எப்படி எடுப்பார். ஏன்னா படத்தை வந்து இப்போ வந்து எடுக்கிறது பெருசு இல்லை. நான் ஸ்ரீதர்ட்ட ஆரம்பத்தில் சொன்னேன், ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை. அதாவது நாங்கள்லாம் ஒரு காலத்தில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்த தேட்டரு லீஸுக்கு எடுத்து நான் பாண்டியெல்லாம் இங்கே இருக்க சேகர் எல்லாருமே இன்றைக்கி பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் நாங்கள் இருக்கிறவங்க பூராமே தேட்டர்கள் நடத்தி அதுக்கப்புறம் விநியோகஸ்தர் மீரான் சாஹிப்லேருந்து மறுபடியும் டி நகருக்கு வந்து படங்கள் எடுத்து இருக்கிறவங்க தான் இன்றைக்கி ப்ரொடியூசராக இருக்கிறோம், நிலச்சிருக்கிறோம். கோடியாக கொண்டு வந்த பணம் எடுத்தவெல்லாம் இன்றைக்கி யாருமே இல்லை. தயாரிப்பாளர்கள் கிடையாது. பெரிய கம்பெனி நான் ஓப்பனாக சொல்லுவேன்.
தேவர் ஃபிலிம்ஸு, ஏபிஎம் இவங்கெல்லாம் இன்றைக்கி படம் எடுக்கிறது கிடையாது. இப்போ பெரிய ஒரு பிஎஸ் வீரப்பா படம், பிஎஸ் வீரப்பா கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் அப்போ தான் ஒரு 10-15 கம்பெனி. இப்போ நாங்கள் தான் இண்டஸ்ட்ரியே நடத்தி கொண்டு இருக்கிறோம். யார் தேட்டரில் படம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க மீரான் சாஹிப் இருக்காரு. ஆனால் மீரான் சாஹிப்தில் தான் இப்போ ஆஃபீஸ் இல்லாமல் போச்சு ஒழிய மீரான் சாஹிப் இருக்காங்க. அதனால் எங்களுடைய நுனி என்ன ஏதுங்கிறது சாய்க்கு அந்த அளவுக்கு தெரியும். அந்த அளவுக்கு திறமையான ஒரு விநியோகஸ்தர்கிட்ட அந்த படத்தை ஸ்ரீதர் ஒப்படைச்சிருக்காரு. அதனால் இது மகா பெரிய வெற்றி பெறும். இந்த விளம்பரமும் யுத்தியும் மிக நன்றாக இருக்கின்றது. திடீரென்று ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது இந்த படத்தை பார்த்த உடனே. அது மாதிரி இது கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா மனோபாலாவும் இந்த நம்ம 2 பேர், இந்த சார் அவர் பேர் எனக்கு வரல, கொஞ்சம் எந்திரிங்களா ப்ளீஸ், முனிஷ்கா அவரும் அவங்களோட ஜோடியாக ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க லேடி. 2 பேரும் உண்மையிலே ரொம்ப நானே அன்றைக்கி ரொம்ப எலெக்ஷனில் நாங்கள்லாம் அன்றைக்கி எலெக்ஷன் டைமு, எலெக்ஷன் ஒர்க்கு, அந்த நேரத்தில் அந்த படத்தை பார்த்தோம். அப்போ அவ்வளோ அபூர்வமாக மனோபலவெல்லாம் தூக்கி சாப்பிட்டார் அவர். அந்த மாதிரி நேச்சுரலாக அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. பவர் ஸ்டார் சீனிவாசன்லாம் கூட நிற்க முடியாது. நான் சொன்னேன் அந்த கேரக்டருக்கு பவர் ஸ்டாரை போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் அவரே வச்சுட்டு சொல்லியிருப்பேன். அவர் கொஞ்சம் போயிட்டார். அவருக்கு கரெக்டான அந்த கேரக்டர் அவர் பண்ணார். அதே மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும், நம்ம ஜெகன் வரலன்னு நினைக்கிறேன், ஜெகன் இப்போ வந்தாரா வரல, ஜெகன் வரல, ஜெகனும் நல்லா கூடவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மனோபாலா சொல்கிறேன், அதான் மனோபாலாவே தூக்கி சாப்பிட்டார் அவர். நான் ஓப்பனாக என் ஃப்ரெண்டு தான் மனோபாலா, இருந்தாலும் அவர் கோச்சிக்கிற மாட்டார். அதனால் உரிமையோடு சொல்கிறேன். அந்த கிளைமேக்ஸில் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இது வந்து பேய் கதை தான். பேய் கதை வந்து ஒரு பேயில் ஒரு வித்தியாசமான ஒரு கதை இது. அது இயக்குனர் காண்டிபன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி சொல்லணும். ஒரு வித்தியாசமாக எடுத்திருக்காரு. இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 400-500 படம் என்எஸ்சி ஏரியாவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 40-50 படம் எடுத்திருக்கேன். என் நண்பர்கள்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. ஒரு வித்தியாசமான பாண்டியெல்லாம் கூட பார்த்தா சந்தோஷப்படுவாப்புல. ஒரு கிளைமேக்ஸை வந்து இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நாம் சமீபத்தில் ஒரு 20 வருஷத்தில் பார்த்துருக்க முடியாது. சேலஞ்ச் பண்ணுவேன்னா அந்த மாதிரி ஒரு கடைசியில் எனக்கு கூட அது அந்த பேயா இல்லை இதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கினார். அதனால் இதில் நடித்திருக்கிற அத்தனை கலைஞர்களும் கொஞ்சம் கூட அலுப்பு தட்டாமல், கொஞ்சம் கூட நீங்கள் 2 மணி நேரம் படம் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அன்றைக்கி படம் பார்த்த அன்றைக்கி என்னை நினச்சி பார்ப்பீங்க, இவர் நீ சொன்னாரான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இந்த படம் உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தரும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். அந்த மகிழ்ச்சி தான் எனக்கு மகிழ்ச்சி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.